சரி ஓகேங்க. இந்த இருக்குது 60 சாப்பாடு பாக்ஸ் இருக்குது. தூக்கிட்டு கொண்டு போவோம். எல்லோரும் ரெடியாக இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள். இப்போ மழையும் தண்ணியும் வெள்ளத்தாலையும் பாதிக்கப்பட்ட கிராமம். இது ஆதிவாசி ஆக்கள், பழங்குடி மக்கள் வாழ்ற கிராமம் தான் இது. முன்னோர்கள் அவங்கட இப்போ பாட்டை முட்டனெல்லாம் செத்துட்டாங்க. இப்போ இருக்கிற இடத்துல வந்து பாதையை சேர்ந்தாக்களது இப்போ நெல்லாருனா இப்போ 50 குடும்பத்தில் இருக்கிறது. நல்லா இருக்கே சாப்பாடு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? சாப்பிடுங்க. ஃபுல்லாக சாப்பிட முடிக்கணுமா? அதுதான் முக்கியம். என்ன பக்கம் சாப்பிடுங்க. மாதிரி சிக்கன் எல்லாம் இறக்கி சாப்பிடுங்க. இப்போ இனிமேல் இப்படி செய்யலாம் தானே. இப்போ உங்களோட கிராமத்துக்கு முதல் தடவை வந்துருக்கிறேன். அதே போல் நிறைய கிராமங்கள் இருக்குன்னு தானே. இப்போ இந்த பிள்ளைகளுக்கு இப்போ பிரியாணி சாப்பாடு கொடுக்கும்போது இவ்வளோ சந்தோஷமாக சாப்பிடுறது போகிறாங்க. ஏனென்றாலும் இப்போ அனாதை இல்லங்களில் அனுமதி இப்போ தாரத்துக்கு விரும்புகிறாங்கல்ல. அதனால் இனிமேல் இப்படியான உதவிகளுக்கு நாங்கள் இப்படி கிராமங்களுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கலாம். என்ன கையில் கழுவுறீங்களா? சில்பர் போடலையா காலில்? யாருக்கு கொண்டு வரீங்க? நீங்கள் சாப்பிடியா இல்லை? அம்மாவுக்கு பார்த்தீங்களா? அம்மா கொண்டு போறா உள்ள. தங்கச்சி இதை சொல்ல போறான், சொல்லுங்களேன். தங்கச்சி பாடசாலைக்கு போறீங்களா? இல்ல. சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு சாப்பாடு. நாங்கள் இது வரைக்கும் சாப்பிடல. நாங்கள் நினைச்சோம் நாங்கள் சமைச்சு சாப்பாடு எடுத்துருவாங்கண்டு. நாங்கள் இவங்க எவ்வளோ தூரத்துலேருந்து இப்படியான சாப்பாடு கொண்டு வந்து தந்ததுக்கு நன்றி. வேறு என்ன சோடா? இதான் தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக அமைய போகுது. 60 பேருக்கு மதிய உணவு வழங்க போகிறோம். இதில் முக்கியமானது படிக்கிற பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு மதிய உணவு வழங்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரிக்கு பிறந்த நாள். இன்றைக்கு 12ஆம் தேதி, நாளைய தினம் அவைக்கு பிறந்த நாள். ஓகேங்க. இப்போ வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போடணும் தானே. அப்போ நாளைக்கு நாங்கள் போடுவோம். 13ஆம் தேதி பிறந்த நாளில் கொண்டாடுற சகோதரி சுஜா அவங்களுக்கு ரொம்பவே நன்றி. அவங்க பிரான்ஸ் நாட்டில் வசிக்கிறாங்க. நன்றி. தொடர்ச்சியாக என் மூலமாக உதவிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இதோடு சேர்த்து ஒரு 3ஆவது தடவையாக எனக்கு பணம் அனுப்பியிருக்கிறாங்க. ஓகேங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு இப்போ நான் தெரிவு செய்த கிராமமும் உண்மையிலேயே ஒரு வறுமை கோட்டின் கீழ் இருக்கிற கிராமம் தான். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ரொம்பவே பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. உதவிகள் நிறைய தேவைப்படுது. ஓகே, இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். தொடர்ச்சியாக பார்த்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்க. ஒரு நல்ல விடயம் தானே. பிறந்த நாளுக்கு இப்போ சாப்பாடு கொடுக்குறன்ற ஒரு நல்ல விஷயம். ஓகேங்க. இப்போ 60 பேருக்கு நாங்கள் உணவு பொதிகள் கொடுக்க போகிறோம். மதிய உணவுன்னு சொல்லலாம். அதோடு சேர்த்து இப்போ சோடா போத்தல், சின்ன சோடா போத்தல். ஓகே, இப்போ ரூபாய் 50,000 அனுப்பினாங்க சுஜா சிஸ்டர். அவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். நீங்களும் பார்த்து மகிழுங்க, அந்த பிள்ளைகள் எப்படி அழகாக சாப்பிட்றாங்கன்ட்டு. சரி ஓகேங்க. இந்த இருக்குது 60 சாப்பாடு பாக்ஸ் இருக்குது. தூக்கிட்டு கொண்டு போவோம். எல்லோரும் ரெடியாக இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள்.
இந்த கொண்டு போ. மேசை இல்லையா? சரியா, வணக்கம். எப்படி இருக்கீங்க நீங்க? சுகமா இருக்கேன். சுகமா இருக்கிறீங்க. இந்த இடத்துல பேரை சொல்லுங்க நீங்களே. இது கல்லரிப்பு. கல்லரிப்பு. இப்போ நான் சொன்னேன், நான் இப்போ இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு மதிய உணவு வழங்கணும் 50 பேருக்குன்னு சொல்ல. இப்போ நேற்று சொன்னேன் நான். இப்போ இன்றைக்கு வந்து ஏற்பாடெல்லாம் பண்ணி தந்திருக்கிறீங்க, அதுக்கு நன்றி. இப்போ நம்ம முதலாவது இப்போ சாப்பாடு கொடுப்போம். சாப்பாடு கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் ஏதாச்சும் பேசணும்னு சொன்னால் பேசலாம். சரியா? இவன் ஆடியஸ் தலைவர், கல்லரிப்பு ஆடியஸ் தலைவர் அம்மான்னு சொல்லலாம். சரி, நம்ம கொடுப்போமே. சரியா? திருச்சீற்றம்பலம் அங்கமும் வேதமும் ஓதும் நாள்வர் அந்த நாளும் அடிபரவ மங்குள் மதித்தவர் மாட வீதி மருதனிலாவிய மைந்த சொல்லால் செங்கையலார் புனல் செல்வமல்கும் சீக்கசங்காட்டும் புடியதனூர் கங்குள் உலங்கேரி ஏந்தியாடும் கணபதீச்சரம் காமுறவேல் உலகலாம் உணர்ந்து போதக்கரியவன் நிலகுலாவிய நீர்மலிவணியன் அழகிச்சோதியன் அம்பலத்தாடுவார் மனசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். ஒரு நம பார்வதிபதே. என்னுடைய சிவனை போற்றி இன்பமே சொல்க. ஓம் சாந்தி சாந்தி. திருச்சிற்றம்பலம். சரி, சாப்பிடும். நாலு சின்ன பிள்ளை நிற்கிறீங்க. இந்தாங்க. யாரு கிடைக்கல. மகளா? எல்லாரும் தண்ணி மிரிக்குதானே. என்ன சோடா வந்து சாப்பிட்டதுக்கு பிறகு குடிங்களா எல்லாரும்? கையங்களை ஓடும்.
அவர் கத்துறாரு. சாப்பிட்டது பிறகு குடிங்களா? நல்லா இருக்கே சாப்பாடு. ஆ நல்லா இருக்கியா? ஆ ஆ நல்லா இருக்கியா? ஆ சாப்பிடுங்க. ஃபுல்லாக சாப்பிட முடிக்கணுமா? அதுதான் முக்கியம். என்ன பக்கம் சாப்பிடுங்க. மாதிரி சிக்கன் எல்லாம் இறக்கி சாப்பிடுங்க. வெக்கப்படக்கூடாது, சரியா? சாப்பிடணுமா? என்ன நல்லா இருக்கியா சாப்பாடு? ஆ சாப்பிடுங்களா? அவங்க சாப்பிட முடிக்க சாப்பிட்டது பிறகு கேட்போம். நல்லா இருக்கியா? ஆ அவங்க யாரு குடிச்ச? அவங்க குடிக்க மாட்டாங்க. இப்ப தண்ணி தான் குடிக்கணும். தண்ணி விடாச்சா விலங்கல விலங்கல என்ன சாப்பிடுங்க சாப்பிடுங்க. விலங்குல வேற என்ன சோடா? இதான் காணுமா? வீட்டை கொண்டு போய் சாப்பிட போறீங்க. பேர் என்ன உங்களோட? அனுஷ்காவா? அனுஷ்கான்னா யாருன்னு தெரியுமா? ஒரு நடிகை இருக்காங்க, தெரியுமா? உங்களோட பேர் என்ன? குட்டி, உங்களோட பேர் என்ன? நோமிக்காவா? நல்ல ஆத்மிகான்னு இல்லை, ஏன்னா நடிகை இருக்குதானே ஆத்மிகான்னு. சரி, போகிறாங்க சொன்னால் கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக சாப்பிடுத்தாங்க. மிச்சத்தை கொண்டு போய் வீட்டை போய் சாப்பிட போகிறாங்க. இதை நீங்கள் நல்லா பேசுவீங்களா? நல்லா இருக்கா சாப்பாடு? கூடியா வச்சுருக்கீங்க இதில்? அம்மாவுக்கு கொண்டு போவியா? அப்போ நல்லா இருக்கு தானே சாப்பாடு? சிக்கன் எல்லாம் சாப்பிட்டதா? உங்களோட பேர் என்ன? ஜெனிலி. ஜெனலி, அதான் அந்த ஜெனிலியாண்டு நடிகை இருக்குதான்னு பாருங்க. அனுஷ்கா என்ன பேர்? இதுக்கு முதல்ல பேசு. ரெண்டாவது பிள்ளை நியோமிகாவா? சரி, நல்லா இருக்கு தானே? சரி, ஓகே. சரி, வீட்டை போய் கொண்டு சாப்பிடுங்க. என்ன கையில் கழுவுறீங்களா? சில்பர் போடலையா காலில்? யாருக்கு கொண்டு வரீங்க? நீங்கள் சாப்பிடியா இல்லை?
அம்மாவுக்கு பார்த்தீங்களா, அம்மா கொண்டு போறா உள்ள. பாருங்களேன், சில்வர் போடாம ஆக்கள் வந்திருக்காங்க. என்ன நீங்க 2 சோடா கொண்டு போற? ஆ சரி. என்ன நன்றி சொல்லாம் பாய் காட்டா போறீங்க மாமாக்கு? பாய் காட்டா போறீங்க பாருங்க. உங்களோட அம்மாக்கள் கொண்டு போறாங்களா சாப்பாடு? சரியா. ஓகே. பாய் காட்டு, எல்லாரும் காட்டுங்க. அவட கையில சாப்பாடு இருக்கா? சரியா, ஓகே. நல்லா இருக்கியா? சரி, நல்லா இருக்கு தானே? ஓகே. இந்த இப்படி என்ன காட்டுறோம் பாரு, 2 சோடா. என்னது 2 சோடா எடுத்த? ஒரு ஆளுக்கு ஒன்று தானே? பேர் என்ன? பேர் என்ன? பேர் என்ன? கதைக்க மாட்டாவா? எத்தனை வயசு? 2 வயசுல பிள்ளைகள் கதைக்கிறாங்க தானே? கதைக்க மாட்டாவா? அம்மான்னு சொல்லுவாவ தானே? மற்ற எங்களோட எல்லாம் அப்படி நார்மலா வசனங்கள் வராது, கதைகள் வராது. யாருக்கு இல்ல 2 வயசு பிள்ளையெல்லாம் கதைக்கிற பிள்ளையெல்லாம் அங்கே பார்த்துருக்கேன் தானே நிறைய பேர். கையாட்டு. நீங்க வாங்கல என்ன உங்களுக்கு 2 சோடா? இவர் மகன் தானே உங்களோட? அவர் விளங்கல. சரி சரி. இங்க வாங்க, இன்டர்வியூ கொண்டு எடுப்போம் உங்களை. பேர் என்ன? என்னடா பேசுறீங்க? எத்தனையாம் ஆண்டு தான் உடச்சி தரந்தாங்க? இவர் தான் சோடா கொடுக்குறேன்ட்டு அழுதார். எப்படி? அதான் சரி, எல்லாரும் போயிட்டாங்க. என்ன பேசுங்கல்ல. வீடியோ கட் பண்ணா அவருக்கு அந்த பார்சல் எடுக்க கொடுப்போம். கதைச்சா கொடுப்போம். ஆமா அப்படி கோட்டிங். சரியம்மா, சந்தோஷமா. எதுவும் சொல்ல போறீங்களா? இப்ப உங்களுக்கு முன்பு இருக்குதானே இந்த ஒன்று? சரி, ஓகே. நீங்க 2 பார்சல் வச்சிருக்கீங்க. யாருக்கு யாருக்கு? மகனுக்கும் உங்களுக்கு. கணவர் இருக்கா உங்களுக்கு? என்ன வேலை செய்யறது? கூலி வேலை. இங்க இருக்கிற எல்லாரும் கூலி வேலை தானே, அதான் முக்கியமானது. இப்ப நாங்க மட்டக்களப்புல இருந்து இங்க வந்திருக்கிறோம். மட்டக்களப்புன்னு சொன்னா இப்ப முன்னுக்கு டவுனுக்கு பக்கத்துல இருந்து நாங்க வந்திருக்கிறோம். இப்ப கடும் தூரம் தானே. இப்ப எவ்வளவு ஊர்களை கடந்து, எவ்வளவு கிராமங்களை கடந்து வந்திருக்கோம் நாங்க உங்களை தேடி. நான் நினைக்கிற மாதிரிக்கு ஓராவூர், வாழைச்சேனை, ஓட்டமாவடி, மாங்கனி, பனிச்சங்கனி, பாயாங்கனி, வாகர, பால்ச்சேனை, அம்மந்தனாவளி, கதிரவழியை கழிச்சு கல்றப்புக்கு வந்துருக்கீங்க. அப்ப நாங்க வாரத்துக்கு 2 மணி நேரம் எடுத்துச்சு எங்க இடத்துல இருந்து வாரத்துக்கு. என்ன சொல்ல போறீங்க? இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் கூலி வேலை, அன்றாட கூலி வேலை. அடுத்தது என்ன சொன்னா, இப்ப காடுகளுக்கு போயிட்டு இப்ப கூட பாவக்காய் ஆஞ்சி கொண்டு வைத்து அவனோட குடும்பத்தை பாக்குறாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கு. நீங்க சொல்லுங்களேன், உங்களோட கிராமத்தை நிலைமையை நீங்க சொன்னா தெரியும் தானே. இப்ப உங்களோட இடத்தை தெரிவிக்கிறதுக்கான காரணம் ஒன்று இருக்கும். அந்த காரணத்தை நீங்களே சொல்லுங்களேன். இந்த கல்லறப்பு கிராமம் மிகவும் வறுமை கோட்டுக்குள்ள வாழ்றது. யுத்தத்தால பாதிக்கப்பட்டு இப்ப மழையும் தண்ணியும் வெள்ளத்தாலையும் பாதிக்கப்பட்ட கிராமம். இது ஆதிவாசி ஆக்கள், பழங்குடி மக்கள் வாழ்ற கிராமம் தான் இது. முன்னோர்கள் அவங்கட இப்ப பாட்ட முட்டனெல்லாம் செத்துட்டாங்க. இப்ப இருக்கிற இடத்துல பாதையை சேர்ந்தாக்களது இப்ப இல்லாருனா. இப்ப 50 குடும்பத்தில் இருக்கிறது. ஒன்று கணவன் வேறதா, மனைவி வேறதா, அப்படி என்றாலும் இருந்த அப்படி கல்யாணம் முடிச்சிருக்காங்க வேற ஒரு ஊர்லயும். ஆனா இது ஆதிவாசி வாழ்ந்து இடம். இது இந்த கல்லறப்பு. இப்ப இதுல இது சாதாரணமா அது சொல்ல முடியாது. எங்களை தெரிஞ்ச அளவுல 70ஆம் ஆண்டுல இருந்து அப்படி என்று இருக்காங்க. 72ஆம் ஆண்டுல இருந்து எல்லாரும் அப்படியே எங்க பரம்பரையே அதே ஆதிவாசி குடும்பத்துல சேர்ந்ததுதான். எங்கட அம்மா அப்பா
அப்படியே வாண்டுது வந்து மறு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு போய் வந்து திருப்பியும் இதிலே இருக்கிற குடி இருக்குது ஜனங்கள். என்னென்னா இந்த சனத்துக்கு மிகவும் கஷ்டம். ஏன்னு சொன்னால் குடியிருக்கிற காணி மட்டும்தான், வயல் காணிகளும் இல்லை வெள்ளாமல் அது செய்கிறதுக்கு. சும்மா அந்த வளவழியை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருக்குறாங்க. இப்படியே ஒரு ஏன் இந்த பிரச்சனை சொன்னால் இந்த சனத்தில் போய் காடு வெட்டி அது செய்கிறது பயம். ஒரு நேரம் பிடிச்சி அது செய்வாங்கன்ற பயம். அந்த காட்டு வழியை போய் அவங்க தேன் வெட்டி மீனுக்கு போய் தேன் வெட்டி உடும்பு அது பிடிச்சா சாப்பிட்றாக்கள். இப்போ கொஞ்சம் இந்த யுத்தத்துக்கு பிறகு போய் கொஞ்சம் திருந்திருக்கு. அந்த இதுகளுக்குள்ளே இல்லாமல் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிறாங்க. சில நிறுவனங்களும் வந்து கொட்டியில் அது கொடுத்துருக்காங்க. இன்னும் கொட்டியில் கொடுக்காத சனங்களும் இருக்குது. கஷ்டப்படுற சனங்கள் தான் இருக்குது. ஆனாலும் இன்றைய நாளில் நீங்கள் இந்த சாப்பாடு கொண்டு தந்ததுக்கு மிச்சம் நன்றி. எவ்வளோ சந்தோஷம் அந்த பிள்ளைய சாப்பிடுச்சுன்னு பார்த்தீங்க. அப்படி ஏதோ இந்த உணவை கொண்டு வந்து கொடுத்தவர்கள் அனைவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த கிராமத்து சார்பாக, இந்த புள்ளியர் சார்பாக இன்னும் இந்த இது உயரணும்ன்றதை வேண்டிக் கொள்கிறேன் கடவுள்கிட்ட. அப்படின்னு இப்போ உங்களுக்கு உதவிகள், அதாவது இந்த கிராமத்துக்கு உதவிகள் தேவைன்னு சொல்றீங்க. உதவி தேவை இல்லாமல் இல்லை. ஏன்னா கட்டாயம் கொட்டியில் இல்லாமல் கூட இருக்காங்க. இப்போ அந்த அதில் நீங்கள் ஒரு வீடியோ பிடிச்சிங்க, அந்த கும்பலம்மா அவைக்கு துப்புற வீடு கொட்டிலே இல்லை, ஒரு இதுக்குமே இல்லாமல் இருக்குது. இந்த வீட்டில் அந்த புள்ள கொஞ்சம் பிள்ளைகள் எல்லாம் இருக்கு, 4 பேர் 5 பேர் அவங்க வீடுகள் இல்லாம இருக்கு. சொல்றேன் இப்ப நான் இந்த இடத்துல இப்ப ஒரு ஆளுக்கு இப்போ உதவி செய்யணும், வீடியோ எடுத்து உதவி செய்யணும்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? ஒரு ஆள் சொல்லுவீங்கன்றீங்களா? நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னா இப்ப ஒன்னோட தான் நீ போகலாம். உடனே நாங்க இப்ப ஒரு 10 வீட்டை போயிட்டு வீடு எடுக்கல தானே, அப்படியே படிப்படியா தான் போகணும். அப்படின்னு சொன்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? எந்த மனச்சாட்சிக்கு 6 பேர் உள்ள 5 பேர் உள்ளாக்களை சொல்லலாம். 5 பேர் 5 பேர் அவங்க பாதிக்கப்பட்டு அதுல முதலாவது இப்ப நாங்க முதலாவது போயிட்டு பாக்கணும். இப்ப போயிட்டு பாக்கணும்னு சொன்னா யாரு? சொல்ல முடியாண்டது இல்லையா? என்னோட சொன்னா ஒரு உதாரணத்துக்கு விதவண்ட வழியில ராசேஸ்வரி என்ற பொம்பளை இருக்கா, அவன் மட்டும்தான் இந்த விதவேண்டத்துல விடுபட்டு இருக்கா. மற்றாக்களுக்கு கொட்டியில் அடைஞ்சிருக்கு. 5 வேண்ட முறையில லட்சுமி விடுபட்டு இருக்கிறாவு. அவங்க இனி இந்த அவங்கள்ட்ட ஒரு இப்போ நம்ம கேட்டுதான் செய்யணும். என்னோட சொன்னா ஒரு நேரம் அவங்க கணக்கு கூடியாக்கலண்டா அரசாங்கத்தில் உதவி செய்கிறாங்களே, இன்னும் அது தெரியாது. அப்ப அதை கேட்டு செய்யலாம். ஆனா அவங்க 5 பேர் இந்த இதான் கொட்டி இதான் கொட்டி சரி கஷ்டமான குடும்பம் தான். என்ன பொறுத்த வரையில நான் முன்னுரிமைட்டேன். 2 பேர்ல தந்தீங்கன்னு சொன்னா நாங்க பாப்போம், உதவி செய்யறதுக்கு முயற்சி செய்யறோம். இப்ப பிள்ளைகளுக்கு இப்ப நாங்க வந்து இப்ப அதான் ஒரு எத்தனை பிள்ளைகள் வந்துருக்கீங்க பெற்றோர்களும் சேர்த்து? எத்தனை பிள்ளைகள்? 46 பேரா? சரி, ஓகே. பிள்ளைகள் மட்டும் 46, மற்ற பெற்றோர்களும் வந்தாங்க. இந்த 2 வச்சிருக்கிற வீட்டை கொண்டு போகணுமாண்டு. சரி, இப்ப இந்த இப்படி வந்து யாராச்சும் உணவுகள் தந்திருக்கிறாங்களா? கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன? அதான் இப்ப 2 காரணம் இருக்கு நான் இங்க வந்ததுக்காக, இந்த உணவு கொடுத்ததுக்காக. ஒன்று வந்து இப்ப ஒரு அக்காட பிறந்த நாள், ஒரு சகோதரியில பிறந்த நாள், அதற்காகவும் தான். அடுத்தது இப்ப இப்படியான பிள்ளைகளுக்கு இப்ப நம்ம சாப்பாடு கொடுக்கும் போது இன்னும் நிறைய பேர் முன்வரலாம் தானே வீடியோ பார்த்து. இப்ப நம்ம இடத்துல பேர்லாம் சொல்லிருக்கிறோம், அதுவும் ஒரு காரணம் தான். எல்லாரும் வீடியோக்கு பயப்படுவாங்க, நான் தான் எல்லாத்துக்கும் ஏன் பயப்படுறாங்க வீடியோக்கு? கொஞ்சம் இந்த இது ஏனோ கொஞ்சம் இதான ஆசிரியர் கூட பின்னோக்குறாங்க. ஏன்னா மக்களுக்காக இப்ப கட்டாயம் அப்ப சொல்லணும், ஏன்டா சொல்லி மக்களுக்கு எதையும் உதவி எடுத்து கொடுக்கணும்ன்ற ஒரு தீர்மானம் தான் இருக்கு. இது வரைக்கும் கொஞ்சம் செய்திருக்கோம், இன்னும் செய்யணும். இந்த கிராமத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு எடுக்கணும். மழை பெய்யுது, ஒழுகுது, தண்ணி இறைச்சிதான் தூங்குறோம்ன்ற கதை இல்லாம அந்த கடவுள் ரசித்தத்தின்படி ஆரண்டான்னு உதவி செய்தா நல்லா உதவி செய்யணும். எத்தனை வருஷம் ஆடியன்ஸ் தலைவரா இருக்கீங்க? நான் இப்ப 1.5 வருஷம் தான். ஒரு 6 மாசத்தால வேற ஒரு அளவு தெரிவு செய்வாங்க. இதுக்கு 2 வருஷம் தான் இருக்கலாம். சில உதவி சொல்றாங்க நீங்க இருங்கன்ட்டு, அப்படி அது சாத்தியப்படாது. நம்மளோட வயசும் போயிட்டு நம்மளும் தொழில அது செய்யணும். இதுக்கு ஈடுபட்டு அவங்க கதிரவெளில இருந்து வரணுமே ஆசிரியர், அவங்க அங்க இருக்கு அவ்வளவு தூரம் வந்து வராங்க, பஸ் காசு கொடுத்து. சரியா, போக்குவரத்து செலவு தான், அதுகளுக்கும் கஷ்டம்தான். நாங்க பார்த்தனாங்க தான் இப்ப வளர்ச்சி நாங்க நேற்று எதிர்ப்பு வந்து பார்த்தனாங்க. இப்ப பார்க்கும்போது நிறைய பேர் கொட்டி வீடுகள் இல்லை, சில பேருக்கு தான் வீடுகள் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு ரூமும் அந்த இருக்கிற எல்லாம் புதுசா இப்ப கொடுத்தது பண்ணி கொட்டணும்ட்டு. அப்ப உதவிகள் வந்து கொடுத்துருக்குதான். ஆனா அந்த என்ன சொல்ற, ஆனா அந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு ஏன்னு சொன்னால் இப்ப தொழில் வாய்ப்புகள் இல்லைன்றதால இப்படித்தானே காட்டுல போய் தேன் வட்டி மீன் வட்டி இல்லாடி ஆக்களை கூலிச்சு கச்சான் பிடுங்க போறா, கச்சான்
நாட்டப்புற அப்படி இப்படியான இதில் ஒரு வசதிக்காரர்களுக்கு போய் அப்படி தொழில் செய்து தான் எல்லாம் மாட்டு திருப்பி கஷ்டம் தான் மணல் ஏற்ற போகிற அப்படி இப்படி எல்லா தொழிலும் செய்கிறாங்க. சரியம்மா, சந்தோஷம். உங்களுக்கும் தெரியத்தானே வேணும், இது ஒரு சகோதரிக்கு பிறந்த நாள். அவங்க பிரான்ஸ்ல இருக்கிறாங்க, சுஜாண்டு. அவங்களோட பிறந்த நாள், அவங்க ஆசைப்பட்டது பிறந்த நாளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் பிள்ளைகளுக்குன்று. அது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம். அந்த பிறந்த நாள் கொண்டாடுற அந்த சகோதரத்துக்கு மிச்ச நன்றியை செலுத்தி கொண்டுரும். ஏன்னு சொன்னா அந்த கொடுக்குற மனம் எல்லாருக்கும் வராது, ஆனா உங்களுக்கு வந்திருக்கு. அப்படியா இன்னும் உங்களுக்கு இன்னும் 100 ஆண்டு காலம் நீங்க வாழணும்ட்டு நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ஓகேங்க, வெற்றிகரமா முடிச்சாச்சு. பிள்ளைகள் இப்போ முக்கால்வாசி சாப்பிட்டுட்டு அரைவாசை கொண்டு போயிருக்கிறாங்க. இப்போ ஒரு பிள்ளைகிட்ட கேட்கும்போது அம்மா கொண்டு போறாவாம், அம்மாவை கொண்டு போறாங்களான்னு சொன்னாங்க. இப்போ நல்லா இருக்கு சாப்பாடு, முக்கியமானது தானே, சிக்கன் சாப்பாடு நல்லா இருக்காம தான் சொல்றாங்க. சரி, ஓகே ஓகேங்க, சந்தோஷமா இருக்கு. அதான் பிறந்த நாளுக்கு இப்போ சாப்பாடு வந்து பிறந்த நாளுக்கு அடுத்து நினைவு நாளுக்கு கொடுக்கலாம். இது பிறந்த நாளுக்கு கொடுத்துருக்கிறோம், அதே போல் நினைவு நாளுக்கும் கொடுக்கலாம். இப்போ இதில் முக்கியமானது ஒன்று சொல்லணும். இப்போ அனாதை பிள்ளைகள் நடத்துகிற இல்லங்களுக்கு இப்போ அனுமதி மேலே தாராங்கல்லம்மா, அந்த வீடியோன்றதால அனுமதி தாராங்கல்ல. இப்போ இனிமேல் வந்து இப்படி செய்யலாம் தானேம்மா. இப்போ உங்களோட கிராமத்துக்கு முதல் தடவை வந்திருக்கிறேன், அதே போல் நிறைய கிராமங்கள் இருக்குது தானே. இப்போ இந்த பிள்ளைகளுக்கு இப்போ பிரியாணி சாப்பாடு கொடுக்கும்போது இவ்வளோ சந்தோஷமாக சாப்பிடுறது போகிறாங்க. ஏனென்றாலும் இப்போ அவங்க என்ன சொல்கிற இந்த சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் தானே அவங்களுக்கு. இப்போ சொல்ல போனால் நாங்கள் ஏறாவூர்லேருந்து தான் நான் கொண்டு வந்திருக்கேன் சாப்பாடு. இங்கே கூட ஆர்டர் பண்ணி எடுக்கல தானே, எடுக்கல, இப்படி சாப்பாடு எடுக்கல. அதனால நாங்கள் அங்கேருந்து அப்படியே கொண்டு வந்தோம். நாங்கள் முக்கியமானது அதுதானே. இப்போ அனாதை இல்லங்களில் அனுமதி இப்போ தாரத்துக்கு விரும்புகிறாங்கல்ல. அதனால இனிமேல் இப்படியான உதவிகளுக்கு நாங்கள் இப்படி கிராமங்களுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கலாம். தங்கச்சி இதை சொல்ல போகிறாங்க, சொல்லுங்களேன். தங்கச்சி பாடசாலைக்கு போகிறீங்களா? இல்லை. சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு சாப்பாடு. நாங்கள் இது வரைக்கும் சாப்பிடல. நாங்கள் நினைச்சோம் சும்மா இங்கேயும் சமைச்சு சாப்பாடு எடுத்துருவாங்கண்டு. நாங்கள் இவங்க எவ்வளோ தூரத்துலேருந்து இப்படியான சாப்பாடு கொண்டு வந்து தந்ததுக்கு நன்றி. நாங்கள் வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டோம். பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக இது வரைக்கும் அந்த பிள்ளைகள் என்ன செஞ்சது, பருப்பு கறி சோயா வீட்டாவது சாப்பிடுது அப்படி இருந்த பிள்ளைகள் இப்போ நல்ல சாப்பாடு இறைச்சி கறி முட்டை அப்படி சாப்பிட்டதுனால சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைகள்லாம் படியாக விளையாடுதில்ல அந்த அதில் சாப்பிடுது போய் பிள்ளைகள் வந்து சொல்லிச்சு இது வரைக்கும் இப்படி சாப்பாடு சாப்பிடலாக்கா இது போகுது பிள்ளைகள் வீட்டுக்கு. என் வீட்டை தாண்டி தான் போகுது. நல்லா இருந்துச்சு சாப்பாடு, ரொம்பவே நன்றி. அக்காவுக்கு பிறந்த நாள் சொல்லிவிடுங்களேன். வேணும்னு சொன்னாலும் இப்போ சின்ன பிள்ளைகள் சார்பாக நீங்கள் சொல்லி விடுங்களேன். இப்போ அவங்களெல்லாம் நிப்பாட வச்சு சொல்கிறதெல்லாம் கஷ்டம். வேண்டாலும் அவங்க ஓடித்தாங்க சாப்பிட்டு விளையாடுறதுக்கு. நீங்கள் சொல்லி விடுங்களேன். பிரான்ஸ் இருக்கிற சுஜா சகோதரிக்கு பிறந்த நாள் 13ஆம் தேதி பிறந்த நாள், நாளைக்கு. நீங்கள் வாழ்த்துக்களை தெரிவிங்க. சுஜா அக்கா மனமாற வாழ்த்துக்கிறேன். இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். மாணவர் சார்பாகவும் வாழ்த்துக்கிறேன். நன்றி. சரி, ஓகே, நன்றி. ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.